ஃபைனலாக தீப திருநாள். இந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கார்த்திகை மாதம் எண்டாக போகுது அப்படிங்கிறது தான் இந்த டே வந்து குறிக்குது. 3 நாள் ஒரு சிலர் வந்து விளக்கேற்றி வழிபடுவாங்க. ஒரு சில வீட்டில் வந்து ஒரு நாள் மட்டும் விளக்கேற்றி வழிபட்டுட்டு விட்டுருவாங்க. எனக்கு வந்து 3 நாள் செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசை. இதுவரையிலும் நானும் பண்ணதே கிடையாது. இந்த டைம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போது என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஓகே உனக்கு பிடிச்சிருந்தா நீ பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னார். இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு கேட்டபோது இதுக்கு முன்னாடி பண்ணது கிடையாது, உனக்கு பிடிச்சிருந்தா நீ பண்ணு அப்படின்னு சொல்லி அவரும் சொன்னாரு. ஒரு சில வீட்டில் இன்னமுமே வந்து எங்க வீட்டில் இருக்கவங்க இதை ஃபாலோ பண்ணதில்லை, அதனால என்னாலையும் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கட்டாயத்தினால ஒரு சில விஷயம் செய்யாம தான் இருந்துட்டு இருக்காங்க. நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நம்ம செய்யறோம் அப்படின்னா சுத்தி இருக்க 10 பேத்துல ஒருத்தருக்கு தப்பா தெரியுதுன்னா அது நம்மளோட மிஸ்டேக் கிடையாது. எல்லாருக்குமே தப்பா தெரியுது அப்படின்னா மட்டும்தான் நம்ம அந்த விஷயத்த பத்தியே வந்து யோசிக்கணும். இது என்னுடைய கருத்து. உங்க கருத்து என்னங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.